ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 10:35 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட தைரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தைரியமாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஜெயித்தார். அதுபோல் நாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு தைரியம் தேவை. அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கூட 28 முதல் வசனத்தில் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தைரியமாக இருக்கும்போது சிங்கத்திற்கு ஒப்பான ஒரு பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் சங்கீத புஸ்தகத்தில் காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து நாம் தைரியத்தோடு கூட எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும். ஏனென்றால் தைரியம் என்பது ஒரு பெரிய பலனாக இருக்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். அதுபொழுதுதான் தாவீது தைரியமாய் சிறுவயதிலிருந்து இருந்ததினால் வனாந்திரத்தில் சிங்கத்தையும் கரடியும் அவர் ஜெயிக்க முடிந்தது. அது மாத்திரமல்ல, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை பார்த்து பின்னிட்டு சென்றபோது அவனுக்குள்ள இருந்த அந்த தைரியம்தான் ஒரு மிகுந்த பலனை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தது, உயர்வை கொடுத்தது, ஆசீர்வாதங்களை கொடுத்தது. ஏனென்றால் கோலியாத்தை ஜெயிப்பதற்கு ஒரு தைரியம் இருக்கும்போது தான், சிறுவனாக இருந்தபோதும் அந்த தைரியத்தை கொண்டு தேவன் கொடுத்த அந்த தைரியத்தை கொண்டு ஏனென்றால் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நீதிமான்களோ தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற சிங்கத்தை போல தைரியத்தை அந்த தாவீதுக்குள்ள தேவன் கொடுத்து கோலியாத்தை ஜெயிக்கும்படியாக இஸ்ரவேல் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் தேவன் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு மிகுந்த பலனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீதின் மூலம், அவனுக்குள்ள இருந்த தைரியத்தின் மூலம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் தைரியமாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், பிசாசின் தந்திரங்களையும், எல்லா பலவீனங்களையும், வியாதிகளையும், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெயிக்கும்படியாக ஒரு மிகுந்த பலனை கொடுப்பது தைரியம். அந்த தைரியத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் வளர்த்து கொள்ள வேண்டும். நீதிமான்களாக இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட தைரியத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நீதிமான்களாய் வாழும் தைரியத்தை பெற்றுக்கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மிகுந்த பலனை கொடுத்து வெற்றியை கொடுத்து அவரை தேவன் வனாந்திரத்தில் இருந்த மனிதனை ராஜாவாக மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த நாளிலே மிகவும் மிகவும் குறைவான ஆசீர்வாதங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தனித்திருப்பீர்கள் என்றால், வனாந்திரத்தின் சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், தேவன் கொடுக்குற அந்த தைரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ளும்போது மெய்யாகவே அந்த தாவீதை போல ஒரு உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தைரியம்தான் மிகுந்த பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த தைரியத்தை இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்த நீதிமானாய் வாழ்ந்து நாம் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தைரியத்தை வளர்த்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறவங்களுக்குள்ள ஒரு மிகுந்த பலனை கொடுக்கும்படியாக நீர் எங்களுக்குள்ள தைரியத்தை வைத்து தாவீதுக்குள்ள எப்படி ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் தைரியத்தோடு இருந்து எல்லாவற்றையும் இந்த பூமியில் நாங்கள் ஜெயிக்கத்தக்க, பிசாசை ஜெயிக்க, பலவீனத்தை ஜெயிக்க, வியாதியை ஜெயிக்க, எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க நீ தைரியத்தை தாவீதுக்குள்ள கொடுத்தது போல எங்களுக்குள்ள நீ தைரியத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் தைரியத்தை நீர் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.